அம்மா அடிச்சு மூளையில அப்படியே பாருமா மட்டிக்கால் போட்டு நீ அடிச்சு கேட்கவனா இருமா அடிச்சியாவ நீ அம்மா நான் அடிச்ச அடி கொஞ்சம் நெஞ்சமா நரும் வாயில காதெல்லாம் ரத்தம் வந்துகிட்டு கிடக்குறாம்மா. அப்படியா? அதனால அந்த சக்காலத்தி வருவா எப்படியா வருவாங்க? அவ வருவா. அவளை இப்ப ரெண்டுல ஒண்ணு பாக்கணும். ஆமாமா பாருட்டான் பாருட்டான் எங்க அம்மா இங்க யாரையுமே காண வீட்டுல. ஓ அம்மாவை கேக்குறியா? அம்மா இப்பதான் ஏதோ உடம்புலாம் ஆயாசமா இருக்குதுன்ட்டு சரி இப்பதான் உள்ளார போனாங்க. சரி சரி என் புள்ள வரும் சீக்கிரமா உள்ளார கூட்டிட்டு வாடான்னு தங்கை எப்பொழுது வருவா ரெண்டு எதிர்பார்த்து காத்திருப்பாரு அண்ணா. ஆமா ஆமா அண்ணன் காணவில்லை எங்க போனோரு தெரியல வீட்டுல யாரையுமே காணோம். இல்ல அம்மா மட்டும் தான் இருக்குது உள்ளார. அம்மா அண்ணனை காணோம். அண்ணனை காணோம். சரி போய் அம்மா கிட்டே கேளு. அது வேலையாக இருப்பா. அம்மா மகளோட குடலுக்கும் பரவாயில்லை பரவாயில்லை என் மகளோட குடல். அம்மா ஏன் மகளே? அம்மா பள்ளி சாமி சென்று வந்து விட்டேன். சரி எனக்கு ரொம்ப பசியா இருக்குது. அப்படியா? பால் பதார்த்தத்தோடு பலகாரம் எல்லாம் சுட்டு கொண்டு வாங்க. நான் உள்ள போய் கொஞ்ச நேரம் படுத்திருக்கிறேன். எனக்கு கொண்டு வந்து கொடுங்க. நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுப்பேன். பாலு பதார்த்தம் இதை அனைத்தும் கொடுத்து விட்டால் கொண்டு போய் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு நெஞ்சார சாப்பிட்டு நினைவார குசு விட்டு போயிடுவோம். ஆமாமா அந்த நேரத்திலே இருக்கிறான். மகளே அம்மா இங்க வாமா. ஆஹா என் மகளை பார்த்தா எவ்வளவு அழகாக இருக்கிறாள் பார்த்தாயா? ராணியின் மகள் அல்லவா இவள்? ஆமா அப்படியே என்னமா அப்படியே கொழு கொழு கொழுன்னு ஊத்துக்குழி வெண்ணையாட்டம் ஒரே போல இருக்கிறது என்று கூறுகிறாய். இல்ல இல்ல ஊத்துக்குழி வெண்ணையாட்டமே இருக்கிறாமா. இருக்கட்டும் இருக்கட்டும் என்னைக்கும் கருப்பு தான் இனிக்குமா. ஆமா ஆமா கருப்பு என்னைக்குமே தலைக்கு மேல சிவப்பு என்னைக்குமே காலுக்கு கீழே இருக்கட்டும். உன்னுடைய பழமொழி 1000 பேர் வச்சுட்டு தாரோட்டி நிற்கிறார்கள் கண்ணு. அதனால அம்மா அம்மா சொல்றதெல்லாம் கேப்பியாடி தங்கம். உங்களுக்காக என்னமா செய்யணும்? ஐயோ சின்னஞ்சிரிச்சு பிள்ளையா. அதனால இந்த வீட்டு வேலை நிறைய வேலை இருக்குது. ஆமா பாத்திரம் வளர்க்கறது வாசல் தெளிக்கிறது. ஐயோ அதெல்லாம் செஞ்சதே இல்லையே. ஏண்டி நீ இப்ப சின்ன பிள்ளையா இருக்கிற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போற என் நாட்டும் கல்யாணம் பண்ணிட்டு போறேன். கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல எல்லா வேலையும் செய்யணும். அதனால ஒவ்வொரு வேலையா அம்மா சொல்லுவாளாம் மகன் செய்வாளாம். செய்தி ஆகணுமா? செய்யலாமா வேணாமா? செய்ய மாட்டேன். செய்ய மாட்டியா? ஏண்டி அருமை கட்டவன். நான் ஒரு தாயி ஒரு அம்மா நான் சொல்றேன் செய்ய மாட்டேன்னா உனக்கு என்ன ஏத்த இருக்கும்? வயது முதலாக நான் ஒரு வேலையும் செய்தது கிடையாது. சரி என்பதும் பாடசாலை செல்வதும் படுத்து உறங்குவது மட்டுமே எனக்கு வேலை. அப்படியா? அப்படி இருக்க இன்னைக்கு புதுசா வேலை செய்ய சொல்றீங்களா? நான் எப்படிமா வேலை செய்வேன்? அப்படியா? நான் சொல்லுகிறேன். நான் சொல்வதை போல் நீ செய்வாயா? சரி வா வாடா இங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வந்து விண்ணிய வச்சு வா. வந்து விட்டாயா? என் மகளத்திலே கொடு பார்க்கலாம். புரி அம்மா சொல்லிருக்கிறத கரெக்டா செய்ய. அம்மா மகளே அம்மா இங்கே வாசல்ல தெளித்து சரி முன்ன தெளி பார்க்கலாம். வாசல் தெளி பார்க்கலாம். சாணம் போடு. சாணம் தெளி. சாணி போடு. தெளிக்கிறதானே? நல்லா சாணி போடுறீ. அப்படிதானே? அப்படி இல்லை. நல்லா போடு பார்க்கலாம். அப்படியா? அட
சாணி போறத பாரு. சாணம் எப்படி தெளிக்கிற? இப்படிதான் தெளிக்கும். அப்படியே நில்லு. சாணம் எப்படி தெளிக்கணும்னா, பொம்பளைங்க இப்படி காலை புடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு இடத்துல மூத்திரத்தை தொறன்னு ஊத்துற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறியா? ஏண்டி ஒரு பொண்ணா பிறந்து இப்படித்தான் சாணம் போடுவாங்களா? வேலைகள் செய்தது கிடையாது. கள்ள பூசை வச்சுக்கிறியா? ஏண்டி பள்ளிக்கூடம் போறோம்னு இந்த கள்ள போறவனை வச்சுக்கிட்டு ஏண்டி ஏண்டி சாணி குத்தம் போடணுமா? தெரியாது. அப்படி இல்லடி இப்படி போட எப்படி சாணம் போட்டேன்? ஏண்டி எனக்கு இந்த வேலைகள் எல்லாம் நான் செய்திருக்க பழக்கம் கிடையாது. என்னத்தான் காடை முட்டை அது வந்துகிட்டு கை சூட்டு கேக்குதான் பணியா தாண்டி காடை முட்டை பணியார சுட்டு கொடுக்குறான். இப்ப சூட்டு பணியாரத்தை கொடுமா வயிறு தாண்டி அத்தை சோட்டு வவுரா வச்சிருக்கேன். கட்டி கொடுத்தா ஏழு பிள்ளை பெற்று ஏமா இம்முட்டு தின்னுட்டு இம்முட்டு பேலுவாளா? அம்மா வேலை முடிஞ்சு விட்டதா? நான் சென்று படுத்து உறங்குகிறேன். வாய் எப்படி ரெண்டா கிழிஞ்சுக்காம வாடி ஏண்டா என்ன நடத்துமா இது? வாசலுக்கு சாணம் தெளிச்சா வாசல் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பாத்துல பெருக்கணும். ஒப்பனா வந்து கூட்டுவான். கூட்டணும். என்ன பண்ணணும்? கூட்டணுமா? பெருக்கணும். என்ன பண்ணணும்? கூட்டணும். ஏன் அடி வாங்கி சாவற? சரி நான் சொல்ற மாதிரி கூட்டு. நல்லா சொல்லி கொடுக்கணும். இன்னமேட்டு உங்க அம்மா உன்னை அடிக்காம இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி கூட்டு. நீங்க போங்க, நான் கீழே குமிப்பல கூட்டுல. நான் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன்.
புடிங்கிட்டு ஏண்டி இங்க வா. விளக்கு மாத்த எப்படி புடிச்சு எப்படி கூட்டணும்? இப்படிதான் பிடிக்கும். இப்படி புடிச்சு யார் சொல்லி கொடுத்தா? சொல்லி கொடுத்தியா? நான் சொல்லி கொடுத்தமா என்னன்னு சொல்லி கொடுத்தா? பாருமா, நான்லாம் பாரு இப்படி புடிச்சு இப்படி 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 கூட்டணும்னு சொல்லி கொடுத்தேன். வாய கூதியில போய் ஏத்து. நான் நல்லா தப்பா சொல்லி கொடுத்தேன். அந்த கடையாள விட்டு குட்டி இப்படி இப்படி கொடுத்தா நான் என்ன பண்றது? எரும மாட்டு கிண்ணி ஆட்டம் வாய வச்சுட்டு ஆணியம் பாரு, சைத்தியம் பாரு, தாயும் பாரு, நேரையும் பாரு. இப்ப நீ தான் கூட்டி காட்ட பாக்கலாம். எப்படி விளக்கு மாத்தி இப்படி புடிச்சு ஏண்டி இங்க வாடி, இங்க வாடி, இந்த பக்கம் வாடி, இங்க வாடி. விளக்கு மாத்தி இப்படி புடிச்சுக்கணும். இங்க பாரு, இப்படி நல்லா அப்படி கூட்டினா எப்படி போகுது? எப்படி போகுது? எப்படி போடு. புள்ள பெற்றிருக்கான் புள்ள. பெரிய வெங்காயம் உள்ள பேத்து வச்சிருக்கான். என் வவுத்துல மட்டும் நான் பெற்ற கண்டிப்பாக ஊத்தி ஒன்னே இருப்பாங்களா? பின்ன நம்ம வவுறு சாதாரண வவுரா? இந்த வவுத்துல இவளுக்கு எல்லாம் தகுதி இருக்குது அவங்க பிறக்கிறதுக்கு. எங்கடா தட்டி பாக்கலாம்? எங்கடா போய் உத வாங்கிட்டு வரட்டே? அடுத்தது என்ன வேலை செய்யும்? அடுத்தது விட்டீங்கன்னா நான் அந்த பக்கம் பார்த்து அடுத்த ஒரு வேலை சொல்லி கோலமா வருது நோடியா? சரிமா தெரியாதா? கோலமா வருது. இந்த வரமா இருப்பான். வாசல் போய் சரி, கோலம் போடணும். அப்படியா? என்ன போடணும்? கோலம் போடணும். போடல ரெண்டா வாய் அப்படி வாயை கிழிக்கிற நீங்க வாய் கிழிச்ச போகும். இங்க பாரு, புள்ளி நீ வைக்கிற நான் கோலத்தை போட்டேன். போட்டு விட்டுறேன். ஐயோ, நான் சின்ன சின்ன புள்ளி வச்சு கோமாளி, டேய் தண்ணி கொண்டு உள்ளார மருந்து போடுறான். போட வாடா ஆலிவாயா. இது என்ன கோலம்? அது என்னடி கோலம்? விநாயகர் கோலம், இது லட்சுமி கோலம். இது கோலம் போட்டு விட்டேன், என்னவென்று பேர் தெரியல. கோலம் போட்ட உனக்கு பேரு தெரியல. ஆமா, அது என்ன கோலம் உனக்கு தெரியும் வாடி? கோலம். இங்க வாடி என் சக்காலத்து நான் வந்து எருமை ஆட்டம் வந்து நிக்கும். அது என்ன கோலம் தெரியுமா? என்ன கோலம்? அதுதாண்டி உன்னுடைய
என்ன கோலம் போட்டாலும் கோலம் போட தெரியல. என்ன கோலம்? காமாட்சி கோலம். என்ன கோலம்? காமாட்சி கோலம். விட்டு குட்டிய வாடிங்க. என்னடி பண்ண அவ என்ன புடிச்சிட்டு இந்த அடி அடிக்கிறா? கோலம் போட சொன்னீங்க கோலத்தை போட்டேன். அதுதான் விநாயகர் கோலமா லட்சுமி கோலமா மூணாவதா புள்ளி வச்சாலும் கோலம் போட தெரியலையா? அதுதான் அலங்கோலம். பாடிங்க அம்மா 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 தண்ணி குச்சி செம்பாடு. ஏய் உள்ளார போய் ஊத்துறா. எவ்வளவு கலப்பு கலச்சி இருக்கும். அம்மா ஐயா மூஞ்சில ஏமா அவளை அடிச்ச அடியில நீ அந்த பக்கம் திரும்புடா. அந்த பக்கம் திரும்புடா நீ. கீழே போய்டா. ஏமா குடிடா நீ. குடில வந்து கேப்பியா கேட்க மாட்டியா? அம்மா நான் கேப்பேன். ஏய், அந்த பக்கம் திரும்புடா. யா அந்த பக்கம் திரும்புடா. யா கீழே குடிடா. வாடா. இங்க பாரு. இவனும் சரிப்பட்டு வர மாட்டான். ஆமா இவனும் சரிப்பட்டு வர மாட்டான். இவனையும் ஒரு மூளைக்குள்ள போட்டு அடைக்கிறோம். ஆமாங்க என்ன பண்றோம்? அடிக்கிறோம். ஒரு மூலையில கொண்டு போய் வச்சுக்கிட்டு அடிக்கிறோம். ஏண்டா உனக்கு எத்தான் கொடுத்தாலும் உன் கையில் காலம் அடங்க மாட்டேங்குது. உனக்கு அவ்வளவு பெரிய நேரமா? சத்தி நெல்லு குத்து. எவ்வளவு நேரம் ஆடும்? சத்தி நெல்லு. எவ்வளவு நேரம் ஆடும்? என்ன அதிகபட்சம் அது சொல்ல முடியாதுமா. ஆடுமா? ஐயோ முடியாது. ஐயோ ஆடாது ஆடாது. உலக்கெடுத்து வந்து குடுறா. பொம்பளைங்க அடிக்க ஆரம்பிச்சாலும் குச்சி எடுத்து வந்து. பொம்பளைங்க அடிக்கிட்டாங்க. இருக்குதா? அதனால என்ன பண்றீங்க? அந்த கட்டிச்சு எங்க கிடக்கணும்? இப்படி அந்த கடை வச்சு ஐக்க போடு. ஏமா என்கிட்ட ஒரு உலகத்துக்கு அதை போட்டு நான் நிறுத்தி பாக்குறேன். மண்ணையா இருக்குதா பூரா இருக்குதா? இல்லம்மா இப்ப கொஞ்சம் சார்பா தான் இருக்கு. இப்ப சார்பா இருக்கு நல்லா. உன் உலகம் மொன்னையா போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு. அது எப்படி உனக்கு தெரியும்? இல்ல, கண்டவாங்க தெரியுது, ஆத்துல கண்டுபிட்டான். சொல்லாத. போடு. ஏய், போடிடா.